ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீக் 2லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் டே. அதனால் கொஞ்சம் சீட்டிங் பண்ணேன். ஜங்க் ஃபுட் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டேன். பட் கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. பட் பரவாயில்லை, டுமாரோ இஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். நாளைலேருந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். ஸோ உங்கள் காமெண்ட்ஸில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு டயட் இருந்தாலும் வெயிட் குறைய மாட்டேங்கிறது அப்படின்னு நீங்கள் சில பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்? அஃப்கோர்ஸ் உங்கள் டயட்டை பாருங்கள், டயட்டில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இன்னொன்று என்ன செக் பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்கள் பாடி வாட்டரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் வெயிட் ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் குறையாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஃபேட் குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் பாடி வாட்டர் ரீட்டைன் பண்ணுறதுனால அந்த வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் உங்களுக்கு ஸ்கேல் ஏறி நிற்கும் போது தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ரிட்டென்ஷனை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில ஃபுட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் எதுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் நம்ம பாடியில் சோடியம் இன்டேக் நம்ம நிறையா எடுக்கும்போது அந்த சோடியம் இன்டேக் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம பாடி கிட்னிஸ்க்கு ஜாஸ்தி ஃபங்க்ஷன் ஆகிறதுனால வாட்டரை அது ரீட்டைன் பண்ணுறது, அது நார்மல் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் அதனால பண்ண முடியறதில்ல. ஸோ வாட்டரை ரீட்டைன் பண்ணுறது. ஸோ இந்த சோடியம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மியாக எடுத்துக்கணும். பட் அந்த ஏற்கனவே எக்ஸஸாக இருக்கிற சோடியமை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா வாட்டரும் ஃப்ளஷ் அவுட் பண்ணும். ஸோ பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா, வாழைப்பழம் இருக்கு இல்லையா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம். ஸோ அது ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை மார்னிங் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஐ நோ பனானாவில் கார்ப்ஸ் இருக்குது, பட் ஃப்ரூட்ஸுங்கிறதுனால ஹெல்த்தி கார்ப்ஸ். அது ஒரு பனானா மார்னிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் லஞ்ச் அண்ட் டின்னரில் இன்னும் நிறையா ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். பட் பனானா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். அதை தவிர லஞ்சுக்கு நீங்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோவில் நிறைய பொட்டாசியம் சோர்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அண்ட் இன்னொன்று மஷ்ரூம்ஸ்லேயும் நிறையா சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் டெய்லி உங்கள் டயட் சார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம்ஸ், அவகேடோ எல்லாமே குட் ஐட்டம்ஸ் when it comes to எல்லாமே லோ கார்ப்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது அவகேடோவில். வாழைப்பழத்தில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்குது, அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் டயட் சார்ட்டில் சேர்த்துக்கோங்க. நாள் ஆக இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட உங்கள் பாடியில் இருக்கிற வாட்டர் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். டாக்ஸின்ஸோட சேர்ந்து வாட்டரும் ஃப்ளஷ் அவுட் ஆக உங்களுக்கு வாட்டர் லாஸ் ஆக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக்சுவலாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் எதுக்கு உங்களுக்கு வெயிட் குறையாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆக நீங்கள் டென்ஷன் ஜாஸ்தி எடுத்துக்க உங்கள் பாடி கார்டிசால் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கார்டிசால் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆக உங்கள் அது ஃபேட்டை ஃபேட் லாஸ் ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஸ்லீப் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுன்னு தோணுதோ அந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யோகாவோ மெடிடேஷனோ இல்லை டான்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பாட்டை போட்டு 5-10 மினிட்ஸ் உங்கள் குழந்தைங்களோட நீங்களும் டான்ஸ் ஆடுங்க. பிக் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது. ஸோ வேறு ஏதாவது ஒர்க் அவுட், வாக்கிங் போயிட்டு ஸ்வெட் வந்ததுன்னா அது பிக்கெஸ்ட் வே ஆஃப் ரிலீவிங் ஸ்ட்ரெஸ். ஜாகிங் போங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ ஒரு நல்ல ஸ்வெட் வெளில வர மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வாட்டர் ரிட்டென்ஷன் பற்றி சொன்னோம் இல்லையா, நம்ம பாடியில் நிறையா வாட்டர் ரிட்டைன் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம பாடியிலேருந்து ஸ்வெட்டு வெளில வர அத்தனை வாட்டர் பாடி உள்ளுக்குள்ளே தக்க வச்சிருக்கிற அத்தனை வாட்டரையும் அதை லீவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பிரேக் அ ஸ்வெட், ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நிறையா வாட்டர் குடிங்க. ஸோ வாட்டருக்கு வாட்டர் தான் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம நிறையா வாட்டர், நம்ம 4 to 5 liters ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு நம்ம பாடிக்குள்ளே செலுத்த நம்ம பாடி என்ன புரிஞ்சுக்கணும்னா, சரி வாட்டரை நமக்கு நிறைய கிடைக்கிறது, அதனால நம்ம பாடியில் தக்க வச்சுக்க வேணாம் அப்படின்னு நினச்சி எக்ஸஸ் வாட்டரை அது வெளில தள்ளிட்டே இருக்கும். ஸோ 4 to 5 liters ஆஃப் வாட்டர் குடிங்க. பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, பனானா, அவகேடோ, மஷ்ரூம்ஸ், பொட்டாசியம் ரிச் ஃபுட் எடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காதீங்க. கார்டிசால் லெவலை கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், பிரேக் அ ஸ்வெட் எவ்ரிடே. இந்த எல்லா டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் டயட் சார்ட்டில் ஹெல்த்தி ஃபுட் நீங்கள் சாப்பிட கண்டிப்பாக வெயிட் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். இது 2nd வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. என்ன மாதிரி ஒரு சமயம் நீங்கள் சீட் பண்ணினாலும் சரி, இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, டோன்ட் ஃபீல் கில்ட்டி. நம்ம நாளைக்கு
திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். வில் கெட் பேக் இந்த ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் ஷேப். ஸோ வந்து மனசு தளர விடாதீங்க. கீப் டூயிங் கைஸ், we can do it together. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இல்லை வந்து அந்த காமெண்ட்ஸ் அந்த கொஷின்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸ்லேயும் அதை பற்றி நிறையா பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிப்ஸ் என்னென்ன முடியுமோ எல்லா வீடியோஸும் நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் உங்களுக்கு. ஸோ என்ன கொஷின்ஸ் வேணாலும் மறக்காமல் கேளுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கு. நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை சீக்கிரமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் ராக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். we can do it together. மனசு தளர விடாதீங்க. Stay fit. Bye.